பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வார்த்தையை பார்க்கலாமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னும் கொஞ்சம் கூட இந்த வசனத்தை நம்ம கிளியரா பார்த்துடலாம். எபேசியர் 6:11, 1 பேதுரு 5:8 கிளியரா சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, நம்ம ஆண்டவரோடு இருந்தோம்னா பிசாசுகளை நம்ம எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிளியரா சொல்லியிருப்பாங்க பைபிள்ல. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்கலாமா? நான் என் கூட பழகிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸில் நான் கேட்டிருக்கேன், என்னடி பைபிள் படிக்கிறியா, ப்ரே பண்ணுறியா, எப்படி போயிட்டுருக்கு லைஃப்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, பைபிள் படிக்கவே முடியல என்னால். ஏன்டின்னு கேட்டதுக்கு, பைபிளை எடுத்தாலே ஏதோ ஒன்று சம்திங் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குடி, ஏதோ ஒன்று ஏதோ அசுத்தா விற்கிற மாதிரி எனக்கு இருக்குது, பைபிளே படிக்க முடியல, பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே ஏதோ என்னை டிஸ்டர்ப் பண்ணி ஏதோ பேசுகிற மாதிரியே கூப்பிட்ற மாதிரியே இருக்குது, கவர் சத்தம் கேட்குது, அந்த மாதிரி சம்திங் நிறைய சொன்னாங்க, எக்ஸட்ரா சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி சொன்னாங்க. சரி நீ என்ன பண்ணேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், நான் பைபிளை மூடி வச்சுட்டு நான் பயந்துட்டு நான் பைபிளை மூடி வச்சிட்டேன்டி, அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியல, பைபிள் படிக்கவே பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அசுத்தாவே இருக்குங்க ஒரு பக்கமாக நம்மள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட தங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மூலமா நம்மள்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கப்ப நம்ம பைபிளை டச் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி படிக்கிறப்ப அது வெளியில் வருதுன்னா அது யாருக்குங்க பயப்படுது? ஆண்டவருக்கு தானே பயப்படுது. அப்போ நம்ம யாருக்கு பயப்படணும்? கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவருக்கு தான் பயப்படணும். சத்துருவுக்கு பயந்து நம்ம பைபிளை படிக்கிறது நிப்பாட்டிட்டு அவனுக்கு பயந்து நம்ம பைபிளை உள்ள வச்சிட்டோம்னா யாருங்க துக்கப்படுவா? ஆண்டவர் துக்கப்படுவார். அந்த நேரத்தில் நம்ம பயப்படுற பயம் ஆண்டவருக்கு மட்டுமே இருக்கணும், தவிர சத்துருக்கு கிடையாதுங்க. பிசாசுகளுக்கு எதிர்த்து நிலுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. அசுத்தாவி டிஸ்டர்ப் பண்ணுதா? ப்ராப்பராக உங்களால் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்மளால் நிலைக்க முடியலையா? இல்லை இப்போ தான் நீங்கள் கிறிஸ்டியனுக்குள்ள ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு நீங்கள் இப்போ தான் வரீங்கன்னா பிசாசுகளுடைய போராட்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன தெரியுமா அதுக்கு ஒரே வழி பண்ணணும்? ப்ரேயருங்க, பைபிள் படிக்கணும். விட்டு ஓடியே போயிடும். இயேசுவின் நாமத்தினால அப்பால இப்போ சாத்தானேன்னு சொல்லி ஓட வச்சிருங்க. அதை ஜோக்கருங்க, நீங்கள் பயப்படாதீங்க. அசுத்தாவி போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாள் உங்களை தொடுவார். கவலைப்படாதீங்க. அடுத்த நிமிஷம் பயம் வருதா, கண்ணை மூடி ப்ரேயர் பண்ணுங்க. சர்வத்தையும் படைத்த அந்த சர்வ வல்ல தேவன்